நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய வேரோ அசையாது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, வேர், அதுவும் நீதிமானுடைய வேர் அசையாது. வேர் ஒரு மரத்துக்கு எவ்வளவு, ஒரு செடிக்கு அல்லது தாவரத்திற்கு எவ்வளவு அத்தியாவசியமோ அதுபோல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வேர் இருக்கிறது. இந்த வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைக்க முடியும், பெருக முடியும், தலைக்க முடியும், கனி தர முடியும், அசையாமல் இருக்க முடியும். இந்த வேர் இல்லைன்னா ஒரு செடி இல்லாதது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேர் சரியாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. வேர் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்கே சாதிக்க முடியாது, ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியாது. அல்லது ஏனோ தானோ என்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். சில செடிகள் பிடுங்கப்பட்டு போகும், சில விசுவாசிகள் பின்மாறி கூட போக வாய்ப்பு இருக்கிறது. சில செடிகள் ஏதோ சஸ்டெயின் பண்ணிக்கிறோம், அப்படியே கொஞ்சம் தன்னை தக்க வச்சுக்கிறோம். சில செடிகள் வளர்ந்து கனி கொடுத்து தான் வந்த எதற்காக நாட்டப்பட்டுச்சோ அந்த நிலைமையில் அது நிறைவு செய்து அது தன் வாழ்க்கை முடிக்கும். ஒரு விசுவாசியும் அப்படித்தான். ஒன்றுமில்லாமல் போகிறோமா, ஏதோ வாழ்கிறோமா, பூரண சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவர் விரும்புகிறது பூரண சித்தம். ஆண்டவர் விரும்புகிறது ஏனோதான வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் விரும்புகிறது தக்க வைக்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்புகிறது பூரண சித்தம். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும். உங்களை கொண்டு என்ன ஆண்டவர் சித்தத்தின்படி அழைச்சாரோ அதை பரிபூர்ணமாக செய்யணும். இதெல்லாம் செய்யணும்னா வேறு சரியாக இருக்கணும். வேறு சரியாக இருந்தால் தான் உள்ள எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு செடிக்கு ஒரு வேர் எவ்வளவு முக்கியம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் மண்ணில் இருக்கிற ஈரச்சத்துக்கள், தண்ணீர் எல்லாவற்றையும் இந்த வேர் உறிந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து மேலே இருக்கிற தாவரத்திற்கு கொண்டு போகுது. சப்ளை பண்ணி எல்லா பார்ட்ஸுக்கும் அதை அனுப்புறதுனால தான் ஒரு வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு செடி ஸ்ட்ராங்காக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்கள் வேர் சரியாக இருந்தால் தான் தண்ணீரும் அல்லது ஊட்டச்சத்துக்கள் என்கிற தேவனுடைய சமூகத்தினுடைய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவனுடைய காரியங்கள், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வேறு சரியாக இருந்தால் தான் அப்படியே உள்ளே எடுத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகலவற்றிலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தர முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வேருடைய தன்மை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது. சப்ளை மட்டும் பண்ணலை, இந்த வேரில் ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் சேமித்து வைத்து அதற்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அது அப்பொழுது இந்த வேர் கொடுக்குறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, வலை மாதிரி அவருடைய வேரில் சின்ன சின்ன வேர்களை பக்கவாட்டில் அது விட்டு ஒரு வலை மாதிரி பின்னிது. ஒரு கட்டடத்தை கட்டும்போது இப்படி ஒரு பில்லர் போடும்போது கீழே கம்பி இப்படி வளைச்சி இப்படி கொடுக்குறோம். அதில் வலை மாதிரிலாம் ஃபுல்லாக சைடு கம்பிலாம் கட்டி எது கொடுக்குறோம்? மண்ணில் ஒரு கிரிப்பு. வேர் தனியாக டேப் ரூட்டு சொல்லுவாங்க. கீழே மட்டும் எல்லாம் ஆணி வேர் மாத்திரம் இல்லை, சைடுலையும் அதில் பிரான்ச்சஸ் ரூட்டெல்லாம் விட்டு ஒரு வலை பின்னலை போல் இந்த மண்ணை பிடிச்சிக்கிறோம். எதுக்குன்னா, ஒரு மழை வெள்ளம் அடிக்கும்போது, காற்று அடிக்கும்போது இது அசையவே செய்யாது. அப்போ சத்துக்களை கொண்டு போவதற்கு, சத்துக்களை சேமிக்க, அசையாமல் இருக்க வேர் ஒரு தாவரத்திற்கு அவசியம். பயாலஜி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆனசுரர் தாவரங்களை பாருங்கள், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். அது வேறு இல்லாததினால் ஃபுல்லாக சயின்ஸ், அனிமல்ஸ், அதை வச்சு தான் ஆண்டவர் போதிக்கிறார். ஏன்னா இதை பார்த்தாவது மனுஷனை புரிஞ்சுக்கிறலாம்னு ஒவ்வொரு செய்கைகள் மனுஷன் என்னை புரிஞ்சுக்கிடுவான்னு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்க சொல்லுகிறார். அப்போ ரூட் அவசியம். எதுக்கு சொல்லுங்கள்? எல்லா கிறிஸ்துவனுடைய எல்லா சாறுகள், சுவாபமும், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதமும், ஐஸ்வர்யங்களும் எல்லாம் நமக்குள்ளே வரணும்னா வேறு சரியாக இருந்து அதை உறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அது உஷ்ணகாலம் என்று பாராமல் தப்பாமல் கனி கொடுக்குமா? அது என்ன வேர்? ஸ்டோர் பண்ண வேர். உங்களுக்கு புரிஞ்சா? உஷ்ணகாலம் வெளியில், ஆனால் இதற்குள் உஷ்ணம் இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே உள்ளதை என்ன பண்ணிடுச்சு? ஸ்டோர் பண்ணிச்சு. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வேணும். மூணாவது, புயல் அடிக்கும், காத்தடிக்கும், வெள்ளம் அடிக்கும், அசையாமல் என்ன பண்ணணும்? நிற்கணும்.
இப்படி நிற்கிறதுக்கு வேறு அவசியம் போல உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வேறு அவசியம். வசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேரோ. எத்தனை பேர் அசையாத ஒரு வேரை விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சிறப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வேர் அசையவே செய்யாது. நீங்கள் நீதிமான்களாக இருந்தால், நீதிமான்களாக மாற விரும்பினால் உங்களுடைய வேரை அசையவே விட மாட்டார். நீங்கள் அசைய மாட்டீர்கள். இன்னைக்கு 2 காரியத்தில் உள்ள வேர்களை, அசையாத வேர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேராக ஒரு 2 காரியத்தை நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது, நீதிமானுடைய வேர் அசையாது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வேர் அப்பொழுது கிறிஸ்து இல்லை, அவன் உள்ள மனசாட்சி காலத்தின்படி யோபு என்கிற மனுஷனுடைய வேர் படர்ந்து விரிந்து மிகவும் அஸ்திபாரம் போடப்பட்டதாய் மண்ணுக்குள்ளே இருந்துச்சு. அந்த வேரை யாராலும் ஆட்டவும் முடியவில்லை, அசைக்கவும் முடியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள், உங்கள் வேர் அசையக்கூடாது என்று வேதம் பதிவு செய்து. உங்கள் வேர் அசையக்கூடாது, ஆடக்கூடாது. புயல் அடிக்கும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், அசைச்சு பார்க்குற நிலைமைகள் வரும். தேவன் எல்லாருக்கும் இதை அனுமதிப்பது கிடையாது. தேவன் எல்லார் வேரையும் அசைக்க அனுமதிக்க மாட்டார். சிலரை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அசைக்கிறார்னா அது வந்துட்டு வளரப்போகுது, அது கனி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். சிலது அசைக்கலைன்னா அவருக்கே தெரியும் இது வேறு விடவே இல்லை. உங்கள் குடும்பத்தில் சில அசைவு வரணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் சில சோதனைகளை நீங்கள் சந்தித்து உங்கள் குடும்பம் அசைக்கப்படணும், ஷேக் ஆகணும். அசைக்கப்படும் பொழுதுதான் ஒருத்தவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியும். யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வந்தார், அசைச்சார். அசைக்க எதிரி கையிலேயே ஒப்படைச்சிட்டார். ஆட்டி அசைச்சு முடிஞ்சா யோபுங்கிற செடியை எனக்குள் நிலைச்சிருக்கிற அந்த மனுஷனை பிடுங்கி காமிச்சிடுறா அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு? பிசாசுகிட்ட ஒப்படைச்சிட்டார். இயேசுவையும் அப்படித்தான் பிதா ஒப்படைக்கிறார். அவர் வனாந்தரத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இயேசு அனுப்பப்பட்டு வேர் பிடுங்கப்படும்படியாய் ஆட்டப்பட்டது, அசைக்கப்பட்டது, புயல் அடித்தது, சூறாவளி அடித்தது. இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய வேர் நின்றது. உங்கள் குடும்பத்தில் அப்படி அசைவுகள் ஏற்படுற சூழ்நிலைகள் வரும். அசையணும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. பிரச்சனைகளை சந்திக்கணும், கஷ்டங்களை சந்திக்கணும், பாடுகளை சந்திக்கணும். இதெல்லாம் சந்திச்சு ஆட்டி எடுக்கும்போது அசையாமல் இருக்கிறவன் தான் விசுவாசி. நான் அசையவே கூடாது பிரதர், என் வீட்டில் பிரச்சனையே வரக்கூடாது பிரதர், என் வீட்டில் பிரச்சனையாக வருது பிரதர், நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு பாவம் செய்யலை. நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் அசையும்படி பிசாசு கையில் ஒப்படைச்சிருக்கிறார். இதில் நீங்கள் நிரூபிச்சு காமிங்க, இல்லை நான் விசுவாசி தான், நான் அசைய மாட்டேன். அசைகிறதுனா என்ன? யோபு கொடுக்குற 2 ரிசல்ட் அசைகிறதுக்கு, அசையாமல் இருந்ததுக்கு. அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவன் குறை சொல்லவும். இது 2 ஒரு மனுஷன் செஞ்சுட்டா அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அசைஞ்சிட்டான். பாவம் செய்யவில்லை. என்ன பாவம் இது? என்னத்தடா ஆண்டவரோட இவ்வளோ நாள் இருந்து எனக்கு என்னத்தை செஞ்சாருன்னு சில பேர் தூக்கி போட்டுட்டு பின்னோக்கி சென்றுவாங்க. பின்மாற்றத்தின் வாழ்க்கை. குறை சொல்லவும் இல்லை, முறுமுறுப்பு. ஒரு மனுஷன் முறுமுறுக்காமலும் பின்வாங்காமலும் இருந்தால்தான் அவன் அசையாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சாதாரணமாக ஒரு மனுஷன் வாழும்போது அவன் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் யோபுவை அசைக்கிறதுக்கு முன்னாடி அவன் துன்மார்க்கன் இல்லை, அவன் உத்தமனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தான். அவன் ஆண்டவர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான், தூசிக்கவும் மாட்டான், பின்மாறவும் அவன் தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சுக்கிட்டாரு. ஆசீர்வாதமாய் செழிப்பாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் வாங்குற விசுவாசிகள் உறுதியான விசுவாசிகள் அல்ல. ஆண்டவரால் சில குறைவுகளை வாங்குறவங்க தான் உறுதியான விசுவாசிகள். எல்லாம் நல்லா இருக்கும்போது யோபுவை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் யோபுவை அசைக்கும்படி கர்த்தர் ஒப்படைத்தார். இப்போதான் அது உறுதியான வேர்னு
உலகத்துக்கே காமிக்குது, வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. யோபுங்கிற வேர் உறுதி. என்ன உறுதி? 2 விஷயம் செய்யல. என்னத்தடா ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன், பின்மாறிப்போ. அவன் மனைவி சொன்னா பாருங்களேன், அந்த வேர்டு தான். என்ன சொன்னா? தேவனை தூசித்து. அதான் வேற அசைறதுன்னா வேற ஒண்ணுங்க. தேவனை தூசிச்சுன்னா என்ன? உங்களை தேடி வந்து எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரே நாளில் என் பிள்ளை ஃபுல்லாக செத்து போச்சு, ஒரே நாளில் என் வருமானம் ஃபுல்லாக போச்சு, ஒரே நாளில் சரீர சுகம் போச்சு. அவரை தேடி நான் என்ன பண்ணேன்? அவர் வழிபடுறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு தூசிச்சு ஜீவனை விடுகிறது, பின்மாற்றத்துக்குள்ள வருகிறது தான் வேர் பிடுங்கப்பட்ட நிலைமை. அது யோபுவினுடைய மனைவி வேர் பிடுங்கப்பட்டு போச்சு. நீதிமானுடைய வேரோ அசையாது. யோபுடைய வேர் அசையல, யோபு மனைவியுடைய வேர் அசைச்சு பிடுங்கி எரிஞ்சிருச்சு. எதுல பிடுங்கி எரிஞ்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு மனைவி இந்த சீனே நடக்கலை. மேல் வீட்டில் ஜோமம், வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது கூரை விழுந்து சாகலை, அங்கே ஆடு மாடை தள்ளிட்டு போகலை, வேலைக்காரர் சாகலைன்னா யோபு மனைவியை போல நல்ல வெள்ளையும் சொல்லையுமா முக்காடு போட்டு சோத்திராண்டவரே சாட்சி சொல்லி கர்த்தர் நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பொம்பளை யாருமே கிடையாது. நல்லா தான் இருக்குது, மேலே நல்லா செழிப்பதற்கு. ஆட்டி பார்த்தா இருப்பாருங்க, பிடுங்கிக்கிட்டு வந்து சில செடியெல்லாம் அப்படியே பூ மாதிரி வரும். பிடுங்கிருக்கீங்களா? அப்படியே சிலதெல்லாம் ஆலமர வேற இப்படி எடுக்கணும், ஆசிட் ஊற்றுவாங்க, ஆசிட் ஊற்றி சாகடிச்சு அதை வெட்டுவாங்க. முடியாது, வெட்டுனாலும் அதை தலைக்கும். நீங்கள் தலைக்கிறவங்களா இருக்கணும். ஆட்டுனால் முடியக்கூடாது, அசைச்சாலும் உங்களை முடியக்கூடாது, உங்களை பிடிங்கி எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். இதெல்லாம் வரலைன்னா யோபு மனைவியை போல அவள் ஒரு எஸ்தரை போல இருந்திருப்பா, ரெபேக்கால போல இருந்திருப்பா. யோபு மனைவி சும்மா பிள்ளையை செத்துச்சு, எல்லாம் காலியாச்சு, ஒரு புயலை விட்டார் பாருங்க. தேவனை தூசித்து ஜீவனை விட்டு. இவர் ஒரு தேவனா? விடுறா, நீ சாவியா, நீ முடிச்சுட்டா. யோபுவை டெஸ்ட் பண்ணினார். யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, அவன் குறை சொல்லவும் இல்லை. ஒரு பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் உங்களை குறைவில் நடத்தணும், நடத்துகிற சூழ்நிலை வரும். நிறைவில் நீங்கள் பரிசுத்தவானா இருப்பது பெரிய சாதனை அல்ல. உங்களிடத்திலிருந்து உங்கள் ஜீவனை தவிர எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அப்போ ஒரு மனுஷன் பின்பற்ற முடியுமா? யோபு அசையில, வாயினால் முறுமுறுக்கவும் இல்லை. கரங்களை வைத்தனால இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பிரச்சனை வந்துச்சு பாருங்களேன், அசையவே இல்லை அவன். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு 2 எக்ஸாமினர், 2 பரீட்சையாளர்கள், 2 சோதனைக்காரர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். எத்தனை பேர்? 2. ஒரு சோதனைக்காரர் தகப்பனை போல இருக்கிற ஒரு சோதனைக்காரர், இன்னொரு சோதனைக்காரன் உங்களுடைய பரம எதிரி. 2 பேரும் ஒரு விசுவாசியை வாட்ச் பண்றாங்க. கவனிக்கணும். 2 பேரும் வாட்ச் பண்ணும்போது இந்த பிசாசு என்ன பண்றான்? ஒரு விசுவாசியை ஆட்டி படைப்பதற்கு, பிடுங்கி எடுப்பதற்கு, அசைத்து பார்க்க. நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிற அந்த சோதனைக்காரராகிய இயேசுவினிடத்திலே போய் அல்லது பிதாவினிடத்திலே போய், உம்முடைய விசுவாசியை பாரும், என்னப்பா அவனுக்கு என்ன குறைச்சல், அவன் உத்தமனும், அவன் பாட்டுக்கு என் புள்ள பைபிள் படிச்சுக்கிட்டு நல்லா இருக்குதே. தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு வேற இல்லை, ஆட்டக்கூடாதுடா, பக்குவமாக வளர்க்கணும், கரவலாடுகளை மெதுவாக என்ன பண்ணணும், நடத்தணும். இவன் விட மாட்டான், இன்னொரு சோதனைக்காரன் விட மாட்டான். அவன் சொல்றான், என்ன இது நியாயம்? அவன் கேட்ட கேள்வி அதுதான். ஒரு மனுஷனுக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்கும்போது ஒரு மனுஷன் ஈஸியா உங்களை பின்பற்ற முடியும். அவன் கேட்ட கேள்வி. அவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து பாரும், அப்போ உங்களை பின்பற்றானா இல்லையான்னு பார்ப்போம். சேலஞ்ச். உங்களை பார்த்து பிசாசு இப்படி கேட்பான். நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான வளர்ச்சிக்கு ஏற்ற சோதனை தான் வரும். சோதனையே வரல, தொட்டாச்சு நீங்கள் மாதிரி இருக்கீங்க, உங்களை தொடக்கூடாது, உங்களை இலையவே தொடக்கூடாது சொல்லிங்க. அவன் பிடுங்கிக்கிட்டு இருக்கான், ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். யோபுவை தரையில் மிதித்து, இந்த கன்வென்ஷன் டயத்தில் மரத்தை விட்டோம், செடியை விட்டோம் பாருங்க, தரையில் மிதித்து இழுக்கிறான் யோபுவை. சில விசுவாசிகளை தொட்டாலே சுருங்கிடும். தொட்டாச்சு நீங்கள் விசுவாசி, இவங்களுக்கு கண்ணீர் வரக்கூடாது, இவங்களுக்கு நோய் வரக்கூடாது, இவங்களுக்கு காசு குறையக்கூடாது, இவங்களுக்கு மதிப்பு குறையக்கூடாது, இவங்களுக்கு அவமானம் வரக்கூடாது, இவங்களுக்கு தோல்வி வரக்கூடாது, நிந்தனை வரக்கூடாது, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பொண்ணு மாதிரி இவங்க அப்படியே ஆண்டவருக்குள்ள செழிப்பாக வளரணும். செழிப்பான விசுவாசி.
ஆண்டவர் அவர்களை தொட அனுமதி இல்லை. ஆண்டவர் நேரடியாக சொல்ல, டே அவன் பிடிங்கினா வந்துடுவான்டா, ப்ளீஸ் விட்டுருன்னு கேட்டிருப்பார். நான் யோபுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தார். அவன் ஜீவனை மாத்திரம் தொடாமல் நீ எது வேணாலும் செய் போ அப்படின்னு விட்ட உடனே வந்துட்டான். வந்து யோபுடைய செடியை பிடிக்கிறான். ஒரே நாளில் தன் பிள்ளைகள் முழுவதையும் இழக்கிறான். இருதயம் நொறுங்கி போகிறது. நொறுங்கி போன இருதயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆடு மாடு எல்லாம் போகுது வரிசையா பேட் நியூஸ் சொல்லி முடிச்ச மாத்திரத்தில் கொப்பளங்கள் கிளம்ப ஆரம்பிக்குது. பலவீனப்பட்டு அப்படி நிற்கும் போது ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மனைவி வாபஸ் வாங்கிட்டா கிறிஸ்தவ வாழ்க்கைய. நிறைய விசுவாசிகள் வாபஸ் வாங்கிடுவாங்க. அசைகிற விசுவாசி, வேறு இல்லாத விசுவாசி, சத்தும் சாரமும் பலனும் இல்லாத விசுவாசிகள் பிடுங்கப்பட்டு போவார்கள். யோபு அசைச்சாம் பாருங்க. அந்த வேர் நின்றது, நீதிமானுடைய வேரோ அசையாது. ஹல்லேலூயா. பிசாசு அனுமதி கேட்டு வர்றான். உங்களை பற்றி பிசாசு அனுமதி தேவன்கிட்ட பிசாசு கேட்பான். அவன் ஊரெல்லாம் சுற்றி வர்றான். எந்த விசுவாசியை வேற அசைக்கலாம், பிடுங்கி பார்க்கலாம். வேற இல்லாத விசுவாசி விட்டுருவான். நான் திரும்ப சொல்கிறேன், வேறு இல்லாத விசுவாசி ஏன் விடுவான்? நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம். ஏன் விடுவான்? இவனுக்குள்ள எந்த தண்ணீரும் எதுவும் சப்ளை ஆக போகிறதும் இல்லை. இவன் ஊட்டச்சத்து சேமிக்க வச்சு போகிறதும் இல்லை. இவன் வளர போகிறதும் இல்லை. இவன் கனி கொடுக்க போகிறதும் இல்லை. இவன் கொஞ்ச நாளில் இவனே செத்துருவான். சொல்லுவாங்க இல்லை, கொஞ்ச நாளில் விட்டுடா, அவனே செத்துருவான், நீ அவனை கொல்ல தேவையில்லை. தானாய் சாகிற விசுவாசி யாரும் அவனை கொல்ல தேவையில்லை, அவர்களே செத்து விடுவார்கள். நீங்கள் ஆண்டவரோட இல்லைன்னா நீங்களே செத்துருவீங்க, நீங்களே பின்மாறிடுவீங்க. உங்களை எந்த சக்தியும் பின்மாற தேவை அவசியம் இல்லை. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பின்மாறி கீழே போயிடுவீங்க. அந்த வேற அவன் தொடமாட்டான், அவனுக்கு டைம் வேஸ்ட். நான் நிற்கிற விசுவாசியை ஆட்டி படைப்பான். குடும்பத்தில் சோதனைகளை சந்திக்கிறீங்களா? நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிற விசுவாசி. நீ செஞ்ச தப்புனால ஒரு சோதனை சந்திக்காம நீ செய்கிற நன்மையினால ஒரு சோதனை சந்தித்து கொண்டுதான் நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். உன் வேர் அடர்த்தியாய் கொண்டிருக்கிறது. பிசாசு உன் மேல கண்ணு வச்சுட்டான். கர்த்தர் உன்னை நம்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்புற விசுவாசியா நீங்க மாறணும். பாவம் செஞ்சு உங்களுக்குள்ள தீமை நடக்கக்கூடாது. நன்மை செஞ்சு நடப்பதே தேவனுடைய பார்வையில் பிரீதியா இருக்கும், பிரியமா இருக்கும். ஆண்டவர்களை பெர்ஃபெக்டா இருந்து சில கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க எத்தனை பேர்? நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் நல்லா ஒழுங்காக தான் இருக்கிறேன், நான் செஞ்சதுக்கு எந்த தப்பு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று நான் சந்திச்சுக்கிட்டு வர்றேன் பிரதர். கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் உங்கள் வேர் பற்றி பிடித்து மேலே காய்த்து கனிந்து பூமியை பலனால் நிரப்புகிற நாள் வரப்போகிறது. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கஷ்டத்தை இந்த காலத்தில் அனுபவிச்சா வர்ற நாட்களை கர்த்தர் உங்களை செழிப்பாக மாற்றுவார். மீண்டும் சொல்றேன், அது நீங்க செஞ்சதுனால வந்த விளைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் நன்மை செய்து தீமையை அறுக்க வேண்டும். பிசாசு அசைச்சு பார்த்தா, யோபுவோ அசையவில்லை. நீதிமானுடைய வேர் அசைய. ஏன் அசையல? நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசையாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 2:7, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே எப்ப உங்க வேர் அசையாம இருக்கணும் தெரியுமா? அசையாம இருக்கணும் நீங்க விரும்பினா விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே பெருகணும். உறுதி, பெருகம், பெருக்கம். அசைச்சு பார்க்கிற சூழ்நிலை உங்களுக்கு எப்படி வரும்? கண்ணீர் வரும்போது அசைக்கப்படுவீங்க. அப்ப நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைப்பார். கவலை வரும். ஏன்பா என் வாழ்க்கையில் இந்த கவலை? அசைச்சு பார்க்கும்போது சொல்லணும், என் ஆண்டவர் என் கவலைகளை மாற்றுவார். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாயும், உறுதி மட்டுமல்ல அதிலே பெருகுகிறவர்களாயும், பிரச்சனைகளை சந்திச்சு 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 தேவனுடைய ஆவியினால அதை ஓவர்டேக் பண்ணி விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். பிரச்சனை வந்தவுடனே ரிவர்ஸ் ஓடி வந்துடக்கூடாது. பிரச்சனை வந்தவுடனே ரெண்டை மட்டும் செய்யக்கூடாது. என்ன சொன்ன? பாவம் செய்யவில்லை, குறை சொல்லவும். இது ரெண்டு மட்டும் செய்யாம தேவனுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த யோர்தானை நீர் கடக்க பண்ண உண்மை உள்ளவர். செங்கடல் வருது,
எங்களை அழிக்கவா இங்கு அழைத்து வந்தீர்? நாங்கள் போகிறோம்யா அப்படின்னு சொல்லிட்டா. பாவம் செஞ்சாங்க, குற்றமும் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னா, செங்கடலை கடக்க பண்ணுவேன், கடக்க பண்ணினார். யோர்தான் வரும்போது அப்படி தான் சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இந்த ரெண்டு வரும், பின்மாற்றம் வரும், குறை சொல்லுதல் வரும். இது ரெண்டையும் ஓவர்டேக் பண்ணி கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த நிலையும் என் வாழ்க்கையில் மாறும் என்று யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவதான் விசுவாசத்தில் பெருகுகிறவர்கள், விசுவாசத்தில் வளருகிறவர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? ரெண்டு செய்யணும். என்ன செய்யக்கூடாது? ரெண்டு, பின்மாறக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளரணும். என்ன விசுவாசம்? இந்த நிலை மாறும், அதான் விசுவாசம். அழைத்தவர் என்னை நடத்துவார், அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொன்னவர் என் மீது அக்கறை உள்ளவரா என்னை நடத்துவார். என் படகின் முன்னணியத்தில் தான் அவர் இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அக்கினி சூளையிலே நடந்தாலும் அவர் என்னோடு கூட 4வது நபராக இருப்பார். தண்ணீரை கடக்கும் போதும் அவர் என்னோடு கூட இருப்பார். நான் ஆகாயத்துக்கு பறந்தாலும் படுக்கை போட்டாலும் பாதாளத்தில் அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் அந்த வீர முழக்கத்தை இட முடியும்? கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது சுருண்டு படுக்காம இதை தாண்ட பண்ணுவீங்க. ஆண்டவரே, இது எனக்கு ஒரு சோதனை, என்னை பிசாசு உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நான் அசைக்கிறான், என் வாயினால ஒரு வார்த்தை உங்களை நான் தப்பா என்ன பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் கவனிப்பார். சில குடும்ப சண்டையில் பாருங்க, கணவன் மனைவி சண்டையில் ஒத்த வேடை பிடிச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக அது சொல்லுவாங்க. ஒரு வேடை பிடிச்சிடும். இப்போ சண்டை வரும்போது கணவனை பார்த்து மனைவி சொல்கிறான்னு வச்சுக்க, உன்னால ஒரு யூஸ் இல்லையா அப்படின்னு ஒரு வேடை சண்டையில் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக மாறிடுவான், லட்சமாக சம்பாரிச்சு கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனாலும் இந்த வார்த்தை அவனுக்கு சாவர வர ஒரு பிரச்சனை வரும்போது ரிட்டன் கேட்பான், என்னால் யூஸ் இல்லைன்னு நீ எனக்கு கேட்டவுதானே நீ. அது வாழி மனைவியை சந்தேகப்பட்டு ஏதோ ஒரு வேர்டு, அந்த வேர்டை மனைவி மறக்க மாட்டான். இது போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவு, உங்க கஷ்ட சூழ்நிலையில உங்க வாயை திறந்துடாதீங்க தயவு செய்து ஆண்டவருக்கு முன்னாடி. ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துறீ? என்னை கொன்று போடும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன். ஆண்டவர் அந்த வேர்டை பிடிச்சார். அவன் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணல, அது உங்களுக்கு தெரியுமா? எலிசாவை பண்ணணும், அடுத்து யெகூவை பண்ணணும், இன்னொன்று அசிரியர் ராஜா ஒருவனை பண்ணணும். அவன் பேர் என்ன? 3 பேரை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். ஆசகேலா, அப்புறம் வந்துட்டு யெகூ, அப்புறம் எலிசா. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கிறேன்னு சொன்னா, அவன் 3 பேரை அபிஷேகம் பண்ணவில்லை, எலிசாவை மாத்திரம் அபிஷேகம் பண்ணிட்டு அதோட அவன் சாப்டர் முடி. பெருசாலாம் பண்ணல. எலிசாவினுடைய ஒரு வேலைக்காரன் தான் போய் யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறான். அப்ப இவனுடைய மினிஸ்ட்ரி க்ளோஸ். ஏன்? இவன் சொன்ன ஒரு வேர்டு போதும். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னப்பா விசுவாச வாழ்க்கை, என்னை ஆளை விடுங்க சாமி. ஒரு வார்த்தையை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆண்டவர் சொல்ல, மேரிபா தண்ணீர் அண்டையிலே நீங்கள் என்னை சோதித்ததை எப்ப சொல்றார்? உபாகமத்தில் சொல்ற, எப்ப நடந்ததை எப்ப சொல்றார்? மறக்கல. ஆண்டவர் மறக்கிறவர் தான், ஆனால் பாதிக்கப்படுகிறவர். ஒரு வார்த்தை உங்க கணவன் சொன்ன அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க இந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்னால சாகிறவரை என்ன பண்ண முடியாது, மறக்க. இது போல கர்த்தர் எல்லாத்தையும் மறக்கிறவர், மன்னிக்கிறவர், அவர் அன்புக்கு அடிமைப்பட்டவர். நீங்கள் சொன்ன முறுமுறுக்கிற சில வார்த்தைகளை ஏன் ஆண்டவரே என்ன இப்படி நடத்துறீரு, உங்களை நம்பி வந்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நீங்க சொன்னா அல்லது நினைச்சா இந்த வேர்டை இருதயத்தை விட்டு போகாது. அதனால சொல்றாரு, யோபு தன் வாயினால், என் தாசனாகி யோபு போல யாரும் பொறுமையா என்ன பண்ணல, பேசல. அவனை குத்தி பேசவே இல்லை, அவனை தாக்கி பேசல. அவன் சில நியாயங்களை கேட்டான், உண்மைதான. ஏன் மேல அவன் தாக்கியோ குத்தியோ என்னை முறுமுறுத்தோ அவன் ஒரு வேர்டும் சொல்லலன்னு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுது மௌனமாயிருங்கள். உங்கள் வேர் அசைக்கப்படும் போது மௌனமாயிருங்கள். உங்கள் வேரை ஆட்டி பிடுங்க பிசாசு அனுமதி பெற்று வருவான், அசைப்பான். கண்ணீர், கவலை, கஷ்டம், நிந்த, அவமானம், சோகம், விரக்தி, துரோகம், என்னென்னலாம் இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கிறங்க. இப்படிலாம் அசைக்கும் போது உங்க வாய் திறவாத. போதுமாண்டவரேன்னு ஒரு வேடை சொல்லிடக்கூடாது. நீங்க சூழ்நிலையும் சபிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த சூழ்நிலையை கொடுத்தவரே இரட்சகர் தான். ஆண்டவரே நன்றி, ஆண்டவர் இந்த பாதையை என்னை மாற்றுவீங்க. யோபுவை போல அந்த சூழ்நிலையில் நின்றவன் யாருமே இல்லை.
நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைய ஒரே நாளில் மறித்து, ஒரு பிள்ளை மிச்சம் இல்லாமல் ஒரே நாளிலே சாவும், ஒரே நாளில் எல்லா சொத்துக்களும் பறிபோனா எந்த மனுஷன் ஆண்டவரோட இருக்க முடியும்? அவன் நின்றான், குறை சொல்லவும் இல்லையா, அப்பா அவனை போல ஒருவன் இல்லை. உண்மைக்குமே சொல்லலாம், ஒரு இழப்பு வந்ததுக்கே தாங்க முடியாது, பல இழப்புகள், பல தோல்வி, ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு சரீர சுகத்தை இழந்தவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், அவரை நான் ஒண்ணுமே சொல்லவே மாட்டேன். உங்க வாழ்க்கையில கர்த்தரை தரணும்னா விசுவாசத்துல பெருகணும். சோதனை வரும்போது நிக்கணும், பெருகணும், ஓவர்டேக் பண்ணணும். அப்பதான் முழுமையா நீங்க மாற முடியும். இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், வேர் அசைக்க அசைக்க வேர் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, ஷேக்காக ஷேக்காக எனக்கு பலன் இல்லைன்னு நினைச்சா அது திரும்ப வேர்களை விட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கிரிப்பு கிடைக்கும். உங்க வாழ்க்கை அசைய அசைய கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். இப்பொழுது அசைந்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஒரு நாள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் நிலைப்படுத்துவார். எபேசியர் 2 அதிகாரம் 2:21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்படுகிறது, இசைவாய் கட்டப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கல்லை இமேஜின் பண்ணுங்க. இந்த நாட்கள் இந்த நாட்களை மாதிரி ஷேப்பான கற்கள் அந்த நாட்களில் கிடையாது. கற்கள் பாறையை போல எடுத்து அதை ஷேப் பண்ணுவாங்க. இப்போதான் அச்சு ஊற்றி அப்படியே கரெக்டாக டை வச்சு எடுக்கிறது, செங்கலை ஸ்கொயராக வெட்டி. அப்பொழுதெல்லாம் எடுத்து அதை ஷேப் பண்ணி தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அப்போ உங்கள் வாழ்க்கையில இசைவாய் மாறினா தான் ஆலயமாய் கட்டப்பட முடியும். சில விஷயத்தை நீங்கள் ஆண்டவருக்கா விட்டு கொடுத்து சிலதை இசைவாய் நீங்கள் கட்டி மாளிகையாக மாறுவேன். வேறு அசையாமல் இருந்து கர்த்தருக்குள்ள மாளிகையாக மாறணும்னா இந்த தள்ளாட்டம் உள்ள வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்? மாறணும். ஷேக் ஆகிற கல்லை தூக்கி ஆண்டவர் வைக்க மாட்டார். கோணல் மாணலால கல் ஆலயமாய் மாற முடியாது. பிரச்சனை வந்த உடனே என்னால தாங்க முடியல, கோணல். கவலை வந்த உடனே என்னால தாங்க முடியல, கோணல். பிளவு நிந்த வந்தா என்னால தாங்க முடியல, இதெல்லாம் ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு இருந்தா கரடு முரடான கல். இவன் இசைவாய் ஒரு மாளிகையாய் கட்டப்பட முடியாது. ஒரு கல் வச்சா ஒரு கல் வச்சு ஒரு கல் வச்சு ஒரு கல் வச்சு அழகா கிறிஸ்துடைய மாளிகை கட்டப்பட வேண்டுமானால் ஒரு விசுவாசி அலங்கோலமாய் இருந்தால் அவ் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட முடியாது. சில தள்ளாடுகிற அல்லது சில கோணலான அனுபவங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வெளியில போனாதான் நீங்க இசைவாய் கட்டப்பட முடியும். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு பனி தீர்ந்த கற்களை கொண்டு வந்தானா. 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 7வது வசனத்துல ஆலயம் கட்டப்படும்படிக்கு பனி தீர்த்த கற்களை கொண்டு வந்தான். வாசிக்கலாம். பனி தீர்த்துனா ஷேப் பண்ணப்பட்ட கற்களாலே அது ஆலயம் கட்ட கொண்டு வந்தது. ஏன்? அது கீழே வாசிக்க. உள்ள ஆலயத்துக்கு வரும்போது எந்த சவுண்ட் அதில் கேட்கப்படலை, எல்லாத்தையும் வெளியிலேயே ஷேப் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஷேப் பண்ணணும். அடிச்சு பார்க்கணும், கல்லை தட்டி பார்ப்பாங்க கொத்தனார், கண்ணாடி மாதிரி சவுண்டு கேட்கும், அப்பதான் அங்கே வைக்க முடியும். சோதனை வந்த உடனே உடையிற கல் ஆலயத்துக்கு தேவையில்லை. கோணல் மாணலான கல் ஆலயத்துக்கு தேவையில்லை. யோபுவை போல உறுதிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்க முடியும். நீங்கள் உறுதிப்படணும், விசுவாசத்தில் நிலைக்கணும், விசுவாசத்தில் பெருகணும், சோதனையில் உங்கள் வேர் ஊன்றி நிற்கணும். அப்போ தான் ஆலயத்தில் கல்லா நீங்கள் ஸ்ட்ராங்கான கல்லா, அது பரிச்சிக்கப்பட்ட ஒரு கல்லை நான் எருசலேமில் சீயோனிலே நான் வைக்கிறேன். பரிச்சிக்கப்பட்ட கல்னா அடித்து அதை சரி செஞ்சு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய கிறிஸ்தியஸ். நீங்கள் அதில் இசைவாய் கட்டப்பட வேண்டுமானால் நீங்களும் பரிச்சிக்கப்படுவீர்கள். அடித்து பார்ப்பாங்க, உளி அடித்து சுத்தியில் அடித்து வெளியிலேயே பார்த்துடணும். பூமியில் இருக்கும்போதே இந்த சபையிலேயே உளி சுத்தியல் எல்லாம் அடிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அடித்து பார்ப்பாரு, நின்றா பரலோகத்தில் நீங்கள் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக மாற முடியும்.
அடிச்ச உடனே உடையிற விசுவாசி, வேகாத விசுவாசி, வேகாத கல். சீர்படாத விசுவாசிகள் பரலோகத்தில் அரண்மனையாய் மாற முடியாது. மாளிகையா மாறணும். சியோனின் அனுபவம், உன்னத அனுபவம், புதிய எருசலேமின் அனுபவம் வரணும்னா இங்க சேவ் பண்ணும்போது கொஞ்சம் ஒத்துழைக்கணும், உடைக்கப்படும் போது கொஞ்சம் ஒத்துழைக்கணும். உடையல ஆண்டவரே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நிரூபிச்சு காமிக்கணும். விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய். எத்தனை பேர் செய்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இல்லை புரியாத சப்ஜெக்ட் பேசுறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்க. இது நிருபத்துக்குள்ளேயே போறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஆழமான வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஆற்ற விசுவாசி, ஆடி போன விசுவாசிகள் அல்ல, கோணல் மானான கற்கள் அல்ல, பனி தீர்த்த சோதிக்கப்பட்ட கல்லில் தான் சியோனில வைப்பார். அது அப்படியே வச்சு தான் மாளிகையாக கட்டப்படும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை வரும்போது நான் நிற்கணும் ஆண்டவரே. இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்ன மாதிரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டத்தில் வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் முதலாவது உங்களுக்குள்ளே போராடும். இதில் ஜெயிக்காதவர்கள் அடுத்த ஸ்டேஜ் போராட்டத்துக்குள்ள வரமாட்டார்கள், வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எனக்கு வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்க இன்னும் தாண்ட வேண்டிய ஸ்டேஜை என்ன பண்ணல, தாண்டலை. என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாவம் போராடும். பாவத்தில் போராடுகிறவனுக்கு இப்ப சொல்ற போராட்டம் அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் பிசாசுடைய பாக்கெட்டுக்குள்ள என்ன பண்றான், இருக்கான். இவனை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. இவன் ஏற்கனவே வாடி போய் இருக்கிறான், இவனுக்குள் ஜீவன் இல்லை. பாவம் செய்கிற எவனும் தேவனை காணவும் இல்லை. இவனை தேவனை விட்டு பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் ஏற்கனவே பாவத்துக்குள் திண்டாடி கொண்டு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான். அடிமையானவன் என்றும் தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பதில்லை. இவன் ஏற்கனவே அடிமை, இவனோட போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள போராடுவான் பாவத்தை. ஒரு விசுவாசி, நீங்க நல்ல கவனி, யாருக்குள்ளேயாவது இன்னும் சீக்ரெட் சிங்ஸ், பாவம், விட முடியாத பாவ பழக்க வழக்கம், அந்தரங்க பாவங்கள், இச்சைக்கெடுத்த பாவங்கள் உள்ள இருக்குதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் பிசாசு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஜெயித்த உடனே, உள்ள ஜெயிச்ச உடனே உங்க குடும்பத்து வழியா போராடும். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், சூழ்நிலைகள் வழியாய் போராடும். சிலர் இதையும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே நெக்ஸ்ட் அவனுக்கு போராட்டம் அதிகாரிகளோடும் அரசாங்கத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும். எக்ஸ்டர்னல் வார்ஃபேர், சத்துருக்களுடைய போராட்டமும் உலக துஷ்ட அதிகாரிகளுடைய போராட்டமும் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். மூணு ஸ்டேஜ். இது எந்த வளர்ந்த ஊழியக்காரங்கள்ட்ட நீ கேட்டு பாருங்க. நான் இதை சொல்லும் போது எனக்கு புரியல, படும்போது தான் எனக்கு என்ன பண்ணுது புரியுது. பாவத்தில் போராடின நாட்கள் உண்டு. அப்பொழுது குடும்பமும் போராடவில்லை, அதிகாரமும் போராடவில்லை. பாவத்தை விட்டு குடும்பங்கள் போராட்டத்துக்குள்ள அதை ஜெயித்த பொழுது சாத்தானுடைய முழு போராட்டங்களையும் அவன் ஏவி விடுகிற அதிகார வர்க்கத்தின் போராட்டத்தையும் அல்லது மனுஷர்கள் மூலமாய் போராடுகிறதையும் நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி தாண்டி வரும்போது தான் ஆண்டவர் அசைக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உள்ள போராடிக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் பிசாசு கையில் இருக்கீங்க. இவ்வளோ காலம் ஆகி ஒரு விசுவாசி தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகலைன்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன், அவன் தேவனோட இருக்க வேண்டிய விதமாக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஒவ்வொரு நாளுடைய ப்ராக்ரஸ் ஒவ்வொரு வருஷம் வரணும். பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷம்லாம் நடத்துகிற ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறான்னா அவன் சொல்லுவான் நான் படிக்கலைன்னு. அந்த கடைசி 7 நாள் சொல்லுவான். டீச்சர் சொல்லுவாங்க நீ 7 நாள் படிக்காததுனால ஃபெயில் ஆகலடா, நீ இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணலை சொல்கிறாங்களா இல்லையா? வருஷம் ஃபுல்லாக படிக்கலை, நீ 7 நாள் படிக்கல, அந்த வருஷம் ஃபுல்லாக படித்தது எங்கே போச்சு? அப்போ ஒரு விசுவாசி 5 வருஷம் ஆகி 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி 20 வருஷம் ஆகி சில அடிக்ஷன்ல இருந்து நீங்கள் வெளியில் வரலைன்னா உங்கள்கிட்ட நான் உறுதியாக அதே வேளையில் தாழ்மையாக சொல்ல முடியும், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலை, நீங்கள் ஆண்டவரோட இல்லை, அதை தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் தேவனோடு இருந்திருந்தால் உணர்வு வந்திருக்கும். உணர்வு வந்தால் ஃபாஸ்டிங் போட்டிருப்பீங்க. ஃபாஸ்டிங் போட்டால் கதறி இருப்பீங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும், இல்லை என்னை கொன்று போடும்னு கெஞ்சிருப்பீங்க. உங்களை வெளியில் என்ன பண்ணியிருப்பாரு?
நம்ம அதை பற்றி கேட்கவே இல்லை. அது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் குடும்பம் போராடும், அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் எல்லாம் போராடும், அதுக்கப்புறம் தான் அதிகார வர்க்கங்களும் ஆளுமைகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் போராடும். அந்த இடம் வரணும். யோபுக்குள் உள் பாவம் போராடவில்லை, அவன் குடும்பத்தார் எல்லாரும் நல்லவர்கள், குடும்பமாக ஜெபம் பண்ணுறவங்க. அதுக்கு மேலே அவன்கிட்ட போராடினது அந்தகார தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்தான். அதான் பிடுங்க பார்த்தான். யோபு தனக்குள்ளே போராடி இருந்தால் அவனை பிடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் புரியுது? எந்த எல்லைக்குள்ள இருக்கீங்க? எந்த வட்டத்துக்குள்ள இருக்கீங்க? எதில் போராடி இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்க. இந்த போராட்டத்துக்கு வாங்க. இதான் நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் ஓட்டத்தை முடித்தே. நல்ல போராட்டம்னா இதுதான். எல்லா போராட்டத்தையும் தாண்டி 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 அதனுடைய லெவல் கூடும். தாண்டணும் வளர்ச்சிக்கு ஏற்ற போராட்டம். தாண்டும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாரா? பணி தீர்க்கப்பட்ட கற்களே ஆலயத்தினுடைய கற்களாய் அலங்கரிக்கப்படுகிறது. அப்ப என்னென்ன கஷ்டம், கண்ணீர், இழப்பு, சுகவீனம், கனவீனம், நிந்தை, அவமானம், நஷ்டம், ஆசீர்வாத குறைவு வந்தாலும் அசையக்கூடாது, பின்மாறக்கூடாது, குறை சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இதை தான் சொல்லுவார், வாசிக்க வேண்டாம். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை சந்தோஷமாய் அது வளர்கிறது, ஆனாலும் தனக்குள் வேர் இல்லாததினால் அது என்ன பண்ணுது? பற்றும். வசனத்தின் நிமித்தம் சில உபத்திரவங்கள் வந்த உடனே அது என்ன பண்ணுதான்? வேர் இல்லாததினால் பட்டு போயிட்டு. சோதனை கஷ்டம் வரும்போது நிலை நில்லுங்க, வேர் போடுங்க, தேவனோட இருங்க. அப்பொழுது ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. நீதிமானுடைய வேரோ அசைய. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். இங்கே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேர், ஃபர்ஸ்ட் ஒரு அசையாத வேர் அப்படின்னு ஒரு தலைப்பு நீங்க போட்டுக்கலாம். நான் இவ்வளவு நேரம் பேசின ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேர். நீதிமானுடைய வேரோ அசையாது என்ற டாபிக்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேர். இங்க ஒரு செடியை பத்தி, 2 செடியை பத்தி இங்க காண்பிக்கிறார். நீதிமானும் என்கிற ஒரு செடி, துன்மார்க்கன் என்கிற ஒரு செடி. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இலையுதிராது இருக்கிற மரம், தன் காலத்துக்கு ஏற்ற கனி, செழிப்பான ஒரு மரம், அசையாத ஒரு மரம். இங்கே ஒரு செடியை பார்க்கும் பொழுது துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பதறடிக்கும் பதறை போல். 2 இருக்குது. 2க்கும் உள்ள வித்தியாசம், இது பட்டு போய் பறந்து போகிறது, இது செழிப்பாகி தப்பாமல் கனி கொடுக்கிறது. 2ல என்ன செஞ்சிச்சு? அது நீர்க்கால்களின் ஓரமாய் நீதிமானுடைய செடி அல்லது ரூட், அதனுடைய வேர் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய ரூட் வேற இடத்துல இருக்கிறது. இதான் வித்தியாசம். இல்லை ரூட் அல்லது இதனுடைய வேர் எதை பற்றி பிடித்து இருக்கிறது? இந்த வசனத்தை நீங்க ஏற்கனவே நிறைய தடவை பிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடியே அந்த ஆன்சர் இருக்கும். ஆனா இதை இன்னும் டீப்பா உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புறேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு வார்த்தையில போடப்பட்டிருக்கும். இதனுடைய டீட்டெயில நீங்க, இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்க புரிய ஃபர்ஸ்ட் சொன்ன வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 முடிச்சுட்டு தான் கீழே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். பைபிள் படிச்சு தியானமா இருந்தா எல்லாம் நடந்துருமா? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். பைபிள் படிச்சு நிறைய பேர் இதை லிட்ரலா எழுத்தின்படி எடுத்து டெய்லி இப்படி பைபிள் படிச்சுட்டு இரவும் பகலா படிச்சுட்டு விட்டுருவாங்க. சொல்ல வந்த விஷயம் என்ன? அப்படியே ஃபர்ஸ்ட் வசனத்தை ஆப்போசிட்டா செகண்ட் வசனத்துக்கு நீங்க எடுத்தால், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், அப்படியானால் தேவ ஆலோசனையில் நீங்கள் நடப்பது தான் அதனுடைய ஆப்போசிட் வார்த்தை. வேதத்தை படிப்பதல்ல, வேதத்தை ஆடியோ பைபிள் போட்டு கேட்பதல்ல, வேதம் ஒரு மந்திரம் அல்ல, படிச்ச உடனே வாழ்க்கை சரியாம இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்ற துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், அதுக்கு ஆப்போசிட் என்ன? தேவனுடைய ஆலோசனையில் நடக்க வேண்டும். பாவிகளுடைய வழியில் நிற்காமல், அப்படின்னா பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம், அதாவது அவங்களோட கூட ஒரு ஃபெல்லோஷிப். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார், தேவ சமூகத்தில் உட்கார்.
இரவும் பகலும் வேதத்திலும் ஒரு வேர்டாக போட்டு வேதம் இந்த மூன்றிலிருந்து வெளிப்பட ஆரம்பி. அல்லேலூயா. நல்ல தேவ மனுஷர்கள் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும். அப்படின்னா பைபிளில் மட்டும் உட்கார்றதல்ல, உங்களுடைய ஆலோசனைகளும் உங்கள் குடும்பத்தை நடக்கக்கூடிய அறிவுரைகளும் தேவனுடைய ஆலோசனையா இருக்குமானால் நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள். எத்தனை பேர் இந்த வசனத்துடைய ஆழம் புரியுது? ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு ஆப்போசிட் பண்ணி இந்த வசனத்தை எடுத்துக்கணும். பைபிள் ரீட் பண்ணுறதுனாலையோ அதை தியானிக்கிறதுனாலையோ ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் உங்கள் ஞானம் என்னுடைய ஞானம் குறைவு. முதியோர்களிடத்திலிருந்து ஆலோசனைகள் வருமே, பரிசுத்தவான்களிடத்திலிருந்து ஆலோசனை வருமே, உங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற சகோதரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருமே. அப்போ என்னுடைய ஃபெலோஷிப், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய டைம் ஸ்பெண்ட் இடம் தேவ சமூகமாக இருக்கணும். நான் பழகுகிற இடம் தேவ மனுஷர்களாக இருக்கணும். நான் தங்குகிற இடம் தேவ ஆலயமாக இருக்கணும். நான் செய்கிறது தேவ சித்தமாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சா நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு மொட்டை அவர் வசனத்தை அது மட்டும் அல்ல, என்னன்னது தேவ ஆலோசனை, தேவ சித்தம், தேவ மனுஷனோடு கூட ஐக்கியம், தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம், தேவ நடத்துதல், தேவ சித்தம். தேவன் போட்டு நீங்க பின்னாடி எதுனாலும் போட்டு இந்த வசனத்துக்குள்ள சேர்த்துக்கிறங்க. இதன்படி செய்கிறவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா துன்மார்க்கர் எப்படி இருக்காங்களா? காற்று பதடிக்கிற, ஏன் அவன் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கிறான், பாவிகளுடைய வழியில் அவன் என்ன பண்றான், நிற்கிறான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரு. ஹல்லேலூயா. நம்முடைய நீர்க்கால் இதுல இருக்கும். உங்க நீர்க்கால்கள் எதுல இருக்கணும்? உங்களுடைய வேர்கள் எந்த நீர்க்கால்கள் இருக்கணும்? எதை செஞ்சாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. அப்பொழுதுதான் உங்க குடும்பம் தலைக்கும். உங்க வேற ஆசீர்வதிக்கப்பட்ட வேற மாறணும்னா தேவ ஆலோசனை உறிஞ்சி எடுத்து அதை உங்க செய்கைகளுக்குள்ளே அனுப்புகிற ஒரு வேறாய் நீங்கள் இருந்தால் உங்க குடும்பம் தலைக்கும். நீங்க செய்யற பிசினஸ் தேவ ஆலோசனையின்படி எடுக்கப்பட்ட பிசினஸா இருக்கணும். நீங்கள் படிக்கிற படிப்பு தேவ ஆலோசனையின்படி எடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்க செய்கிற ஊழியம் தேவ ஆலோசனையின்படி எடுக்கப்பட்டதா இருக்க வேண்டும். எல்லாம் தேவ ஆலோசனையின்படி, தேவ சித்தத்தின்படி, தேவ ஆவியானுடைய வழி நடத்துதல்படி இருக்குமானால் உங்கள் வேறு மூலமாய் சகல ஆசீர்வாதமும் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மனுஷ ஆலோசனை அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனை. உங்க வேறு ஆசீர்வாதமா இருக்கணும்னு என்ன செய்யணும்? உங்க ஆலோசனை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஆலோசனைகளை கேட்காதீங்க. அப்படி கேட்டாலும் அது வேதத்தின்படி இருந்தால் நல்லது. வேதத்தின்படி இருந்தால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:20 வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு யாரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, மூடனுக்கு தோழனோ ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் என்ன பண்ணுவானா? ஞானிகள்னா யாரு? கர்த்தரை அறிகிற அறிவே ஞானம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். உங்க ஃபெலோஷிப், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் பார்ப்பது அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறது அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற நபர் அப்படி இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? மொபைலில் என்ன பார்க்குறீங்க? மொபைலோடு பார்க்கறது என்ன? துன்மார்க்கனோடு. அந்த வசனத்தை 2வது பதி வாசிங்க. மூடனோடு சஞ்சரிக்கிறவன் மூடனுக்கு தோழனோ. செல்போனை எடுத்து மூடத்தனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு துன்மார்க்கர் ஆலோசனை இல்லை, பாவிகளோட உட்கார்றது இல்லை. அதுக்கு பதில் அப்படியே ஃபோனை எடுத்துக்கிறேங்க. ஃபோனில் உட்கார்ந்து விடிய விடிய அவன் பண்ணுற கூத்தை பார்த்து, அவன் சாப்பிட்டானா, தோசை சுட்டானா, அவன் போனானா, வந்தானா, அவன் சுற்றி பார்த்தானா, அவன் அதை வாங்கி சாப்பிட்டானா, இதை வாங்கி சாப்பிட்டானா, இதையெல்லாம் நமக்கு ஏன் பார்க்கணும்? எனக்கு பிள்ளைங்க செல்ஃபோன் பார்க்கும்போது வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனாக ஏதாவது பார்த்தா பரவாயில்ல, ஏதாவது கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃப்ளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை ஃப்ளைட்டு மெக்கானிசம் என்ன, ஒரு ஃபுட் ட்ராவல் பண்ணுறது, ஏதோ ஒன்று, எப்படி பேட்டு செய்கிறான், எப்படி வந்துட்டு பொருட்கள் செய்கிறான், எப்படி ஷூ செய்கிறான், மார்க்கெட் என்ன, டூரிசம், எது எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. இந்த உட்காந்துட்டு வெட்டித்தனமா அவன் பொழப்புக்காக அவன் சோறு திங்கிறது, போகிறது வர்றது, அவன் பொண்டாட்டியோட சண்டை போடுறது, அவங்க பேசுறது, அவங்க கொஞ்சிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் சம்பாதிக்க இல்லை அவன் குடும்ப பிரச்சனையை பார்க்க நம்ம டைம் எடுத்து பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு
பிசாசுடைய தந்திரம், அது எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, நம்மளை எவ்வளவு அது கரப்படுத்துது பார்த்துருக்கீங்களா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் உங்க போன், உங்க மொபைல்ல நீங்க என்ன பாக்குறீங்க, எதுல உங்க பிள்ளைங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுது? ஒரு மொபைல் எடுத்தாலும் அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மாதிரி அங்க அதுக்குள்ள உள்ள ஒரு செய்திக்குள்ள நீங்க போகணும். அதை எடுத்தாலும் அது தேவனுடைய செய்தியா, தேவனுடைய வார்த்தை ஸ்பிரிச்சுவலா நீங்க என்ன வளரணுமோ அதுக்குள்ள நீங்க போங்க. மொபைல் இல்லாம நீங்க வாழ முடியாது, உண்மைதான். சப்போஸ் போர் அடிச்சா உள்ள அதுக்குள்ள போலாமே, ஆண்டோடைய பாட்டு கேட்கலாம், ஆண்டோடைய செய்தி கேட்கலாம். துன்மார்க்கனுக்கு தோழனா இருக்கிறவன் அவன் நாசமடைவான், மூடனுக்கு தோழன் அவன் நாசமடைவான். அடுத்த இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரோட உங்களுடைய ஃபெல்லோஷிப் இருக்கிறது, யாரோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, என்ன பேசுறோம், எதை பத்தி தியானிக்கிறோம், யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், யார் சொல்றபடி நடக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க ஆண்டவர் சொல்றபடி நடந்தா உங்கள் வேர் ஆசீர்வாதமாய் மாறும், அது அசையாது. கரங்களை வைத்து நல்ல சொல்லுங்களேன். உங்க வேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சங்கீதம் 92 13 14 15 அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 92 13 14 15. அப்ப தேவனும் நம்ம வேறு எங்க நாட்டப்பட்டிருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவ சமூகம், தேவ சித்தம், தேவ ஆலோசனை, தேவ மனுஷர்கள். சொல்லுங்க, தேவ சித்தம், தேவ சமூகம், தேவ ஆலோசனை, தேவ மனுஷர்கள். இதுல நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார். கீழே வாசிங்க. இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் பார்த்து நீதி உள்ளவராக நியாயந்திருக்கிறார். செல்போன்ல, மொபைல்ல தேவையில்லாத உங்களோட உட்காந்து தேவையில்லாத பேசி, தேவையில்லாத புரணி பேசி, தேவையில்லாதவங்களோட ஐக்கியப்பட்டு தேவையில்லாத சித்தத்தை கேட்கிறவங்களுக்கும் தேவனோடு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதான் கீழே போடப்பட்டிருக்கிறது. அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று விளங்கும்படி ரெண்டையும் பார்க்கிறார். நீ யாரோட இருக்கீங்க அதை பார்க்கிறார், இவங்க யாரோட இருக்கிறாங்க அதை பார்க்கிறார். தேவனோடு தேவ பிள்ளைகளோடு இருக்கிறவங்களை அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அது என்ன ஆசீர்வாதம்? அவர் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். சாகிற வர அவர்கள் வாடாமல் அவருடைய வேரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா உங்க வேற எங்க விட்டுருக்கீங்க? வேர்ல ஒரு வேர் இல்லை, நிறைய சப்போர்ட்டிவ் வேறு ரூட் வெளியில வருது. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு பார்க்கணும். பேசுறது என்ன பேசுறோம், கவனிக்கிறது என்ன கவனிக்கிறோம், கேட்கறது என்ன கேட்கிறோம், டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம், எதுல சந்தோஷப்படுறோம், எதுல விருப்பப்படுறோம், எதற்காக ஹார்ட் ஒர்க் பண்றோம். நிறைய வேர் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலையும் அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. எல்லா ரூட்டும் நீர்க்கால்களுக்கு போகணும். தேவனுடைய காரியத்துக்குள்ள அடப்பட்டிருந்து தேவ சித்தத்துக்குள்ள அடப்பட்டிருக்கணும். யாதொரு கசப்பான ஒரு கசப்பான ஒரு வேர் உள்ள வந்து முழுசும் கெடுத்து போட்டுருமா? உங்களுடைய எல்லா வேர்களும் தேவனுடைய சித்தத்துக்கு உள்ளே உட்பட்டிருக்க. பார்வை, பேச்சு, சிந்தனை, பழக்க வழக்கம், ஹார்ட் ஒர்க், எல்லாம் 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 தேவனுடைய சித்தத்தின்படி அந்த ரூட் இருக்குமானால் அவர்கள் முதிர் வயதிலும் ஆண்டவர் பார்ப்பாரு. வாழ்க்கை ஃபுல்லா தன் வேற துன்மார்க்கனுடைய பகுதியில் விடாம என் புள்ள என் பகுதியில் விட்டுச்சே, நான் அநீதி உள்ளவர் அல்ல. இவனுக்கும் வித்தியாசத்தை நான் என்ன பண்ணுவேன்? காமிப்பேன். நான் அநீதி உள்ளவர் அல்ல. என்ன வித்தியாசம்? முதிர் வயது வரை அவர்கள் கனி தருவார்கள், பசுமை புஷ்டிமா. அதான் என் வித்தியாசம். உங்க குடும்பம் முதிர் வயசு வரை நீங்க ஆசீர்வாதமா இருந்து உங்க கண் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து பசுமை புஷ்டிமாய் சாகிற வரை ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தேவனுடைய சமூகத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. வாசிக்க வேண்டாம். உன்னத பாட்டு 2:4 நீர் என்னை உமது விருந்து சாலைக்குள் அழைத்து செல்வீராக. விருந்து சாலை, என்னை அழைத்து செல்வீராக.
சுலமெத்தியா சொல்லுகிறாள் தன்னுடைய மணவாளனை பார்த்து, என்ன உங்களை ஒரு டைனிங் ஹாலுக்குள்ள அழைச்சிட்டு போங்க. என்ன நம்ம டைனிங் ஹால் மாதிரியா இருக்கும், கஞ்சியும் துவையிலும். ராஜா வீட்டு டைனிங் ஹால். கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. நான் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக ஹாரி பாட்டர் என்ற ஒரு மூவி நான் பார்த்துருக்கேன். அதில் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டேபிளில் ஒரு மேஜிக் இப்படி பண்ண உடனே ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். பழம், ஃப்ரூட்டு, சிக்கன், அது இது வெரைட்டிஸ், ஒரு 200 வெரைட்டி சாப்பாடு. ராஜா வீட்டு அரண்மனையிலும் இப்படிப்பட்ட விருந்து சாலைகளிலும் இப்படிப்பட்ட உணவுகள் தான் பரிமாறப்படும். ராஜ உணவுகள். நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்காத உணவுகள் தான் அரசர் வீட்டு அரண்மனையின் விருந்து சாலையில் இருக்கும். சுலமேத்தி சொல்கிறார், என்னை உம்மை விருந்து சாலைக்கு, தேவனுடைய சமூகம், தேவனுடைய சித்தத்துக்குள்ள ரூட் விடுறவன் ஒரு விருந்து சாலைக்குள்ளே நுழைகிறான். எல்லா வெரைட்டிஸ் அவனுக்கு கிடைக்கும். அதான் ஒரே வேடத்தை சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சகல ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 13 18 வரை அதுல இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்களுடைய வகைகள் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3 ஆண்டவர் சமூகத்தில் வேறு விடுறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதை நம்ம வாசித்து நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 3:13 18 வாசிங்க. ஞானம், புத்தி அப்படின்னா தேவனுடைய சமூகம், தேவன், கிறிஸ்து, அதை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். கீழே அதின் இருக்கிறதுல பெரிய பிசினஸ் கோல்ட் அண்ட் சில்வர், தங்கம், வெள்ளி, வர்த்தகத்திலும் வர்த்தகம், அதனுடைய லாபம் பெருசு. உங்க வாழ்க்கையில லாபகரமா மாறணும்னா கிறிஸ்துக்குள்ள வேறு விடணும். 15 இருக்கிறதுலே காஸ்ட்லி, விலையேறப்பட்ட முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு. அடுத்து வாசிக்குமா. கிறிஸ்துக்குள்ள வேறு விட்டவனுக்கு என்ன இருக்குது? வெள்ளி, பொண்ணு, முத்துக்களை பார்க்கல ஐஸ்வர்யம், வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில தான் விருந்து சாலை. ஆண்டவருக்குள்ள வேறு விட்டவனுக்கு எல்லாம் கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. இவைகள் எல்லாம். தென் தேசத்து ராஜஸ்ரீ சாலமோன் மண்டபத்தை பார்க்க போனார். அவருடைய சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், எல்லா கட்டட அமைப்புகளை பார்த்து அசந்து போயிட்டா. வேலை பார்க்குறவனுடைய ஸ்தானங்களை பார்த்து அசந்துட்டா. அவனுடைய யூனிஃபார்ம் பார்த்து அசந்துட்டா. அவருடைய விருந்து சாலைகளை பார்த்தும் அவளை அசந்துட்டா. இப்படி ஒரு உணவா? சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ள வந்தா எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. பூமி தருகிற ஆசீர்வாதம் கொஞ்சம். கர்த்தருக்குள் வேறு விட்டவனுக்கு சகல ஆசீர்வாதம். விருந்து சாலைக்குள் கர்த்தர் அழைத்து செல்வார். என்னென்ன வெள்ளி, பொன், முத்துக்கள், அடுத்து நீ இச்சிக்கத்தக்கது ஒன்று எதை விரும்புறியோ அது ஒன்று அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதன் வலது கையில் தீர்க்காசு. தீர்க்காயுசா இருப்ப, இடது கையில செல்வம். சில பேருக்கு தீர்க்காயுசு இருக்கும், செல்வம் இருக்காது. சிலருக்கு செல்வம் இருக்கும், தீர்க்காயுசு இருக்காது. சிலருக்கு ரெண்டுமே இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆண்டு நிம்மதியும் தீர்க்காயுசும் செல்வமும் என் கரத்தில் இருக்கிறது, என் விருந்து சாலைக்குள் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் நமக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு தான் ஒரு மனுஷன் துன்மார்க்கோடைய ஆலோசனைக்கு போறான், பாவியுடைய வழியில நிற்கிறான். ஆண்டவரோட நின்று பாருங்க, உங்க வேற விட்டு பாருங்க, உங்க டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதை ஃபோன் பார்த்தாலும் சரி, கிறிஸ்தவ சம்பந்தமா ஜெபம் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்டு பிடிச்சாலும் சரி, பேசினாலும் சரி, பார்த்தாலும் சரி, யோசித்தாலும் சரி, என்னுடைய ரூட், என்னுடைய வேர்களில் இருக்கிற அனைத்து வேர்களும் கிறிஸ்துவை நோக்கி இருக்குமானால் எனக்குள் சகல ஆசீர்வாதம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அது அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற வேற போல பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவனும் அனைவரும் பாக்கியவான். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? ஆண்டவர் நம்முடைய வேரை செழிக்க பண்ணணும். நம்முடைய வேர் உறுதியா இருக்கணும். உறுதியான வேர், ஆசீர்வதிக்கப்பட்ட வேர். நீதிமானுடைய வேரோ அசையாது.